கேரளால ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜீப் சேசிங். அது உண்மையா சொல்றேன். நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது ஐயப்பனோட ஆசீர்வாதம் தான். அது உண்மையா நான் சொல்லுவேன். ஏன்னா ஜீப்பை வந்து அவங்க அசுரத்தனமா ஓட்டுவாங்க. ஒத்தனை மாத்தி ஒத்த முந்திண்டு போய் குமிழியில விட்டுட்டு அடுத்த ட்ரிப் அடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. ஆனா டிரைவிங் வந்து அவ்வளவு பக்காவா இருக்கும். நம்ம தான் பயப்படுவோமே தவிர அவங்க பிரேக் செட்டப் எல்லாமே பக்காவா வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து உசுர் போய் உசுர் வந்துடும் குமிழியில கொண்டு விடுறதுக்குள்ள. அப்போ நாங்க எல்லாரும் ஜீப்ல ஏறி இருக்கோம். ஏறி எல்லாம் ஜீப் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது எங்க குரூப்ல வந்த அந்த சவுந்தரராஜன்ங்கிறவருக்கு வந்து யூரின் அடக்க முடியல. அவர் வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, அந்த யூரின் பை ஃபுல் ஆயிடுது. அவர் வந்து முணங்குறாரு. நாங்கெல்லாம் போய் சொல்றோம், அந்த டிரைவர்கிட்ட சொல்றோம், ஐயா ஒரு 2 நிமிஷம் நிறுத்துங்கய்யா, அவர் யூரின் போயிட்டு வந்துட்டேன், அவரால் அடக்க முடியலையா, பாவம் இது ரொம்ப கஷ்டப்படுறாரு ஐயா, அவருக்கு வந்து உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நாங்க கேட்கிறோம், அந்த டிரைவர் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்றான், சாமியை நடுவுலாம் நிறுத்த மாட்டோம், கீழே கும்பலியில் தான் நிறுத்துவோம், அது வரைக்கும் அவர் அடக்கின்னு உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க இந்த ஜீப். அந்த ஜீப் விரட்டின்னு போறான். சத்தியமா நீங்க நம்பினா நம்புங்க, இந்த இடத்துல ஐயப்பன் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர் கண்ணை மூடிட்டு ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு அழுகிறார். ஏன்னா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு என்னமோ பண்ணுது, உடல் உபாதைகள் வந்தது. ஏன்னா யூரின்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணா டேஞ்சர். அப்போ வந்து அவர் அந்த அந்த வருத்தத்துல அந்த மன வழியில ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு துடிக்கிற. நம்பினா நம்புங்க சார், டக்குன்னு வண்டி ஆஃப் ஆச்சு சார். எனக்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க சொல்லும் போது கூட உடம்புலாம் புல்லரிக்குது. என்னன்னா வண்டி அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனோம்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நிதானிச்சு யோசிக்கிறதுக்குள்ள அந்த சவுந்தருங்க அந்த சுவாமி இருக்காரு பாத்தீங்களா, என் தொட மேல காலை வச்சு என்ன ஒரு மிதிச்சு வெளியில ஜம்ப் பண்ணினார். ஜீப்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு வேட்டியை தூக்கி கட்டின்னு ஓடுறாரு அந்த ஓரமா. அவருக்கு வந்து யூரின் போறதுக்கு அடக்க முடியல போறார். இவன் டிரைவர் இறங்கி என்ன பண்றான், மேல வந்து அந்த இதை கைட்டு பேனட் எல்லாம் பார்த்துட்டு எந்த இடத்துல ப்ராப்ளம் அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. அவன் வந்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இவர் வந்து யூரினை போயிட்டு நேரம் வந்துட்டார். வந்துட்டு வண்டியில ஏறி உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு அவன் கீ போடுறான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அப்ப இறங்கும் போது நாங்க சொன்னோம், அந்த மலையாள டிரைவர்கிட்ட சொன்னோம், எவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாத செயலை நீ செஞ்ச. ஒரு மனுஷன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு யூரின் போகணும், கஷ்டப்பட்டு அவ்வளவு துன்பத்துல இருக்காரு, வண்டியை நிறுத்தாம நீ போன, ஐயப்பன் இருக்காங்கிறத காமிச்சிட்டான்ல. உண்மையா சார், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஐயப்பனை நினைச்சு அப்படியே எனக்கு மெய் மறந்து போயிட்டேன். அந்த இடத்துல வண்டி எப்படி ஆஃப் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுக்கு காரணம் ஐயப்பன் இருக்காரா இல்லையா?